சாரி நாங்கள் அயன் பண்ண எல்லாத்துக்கும் முதல் அது நீட்டாக வரணுமெண்டா எதுக்குமே நாங்கள் ப்ரெப்பிங்ன்றது ஒன்று செய்யும்போது ஒரு பேஸ் நீட்டாக இருக்கும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சாரிலையும் அப்படி இருக்கு. ஆல்ரெடி சில மடிப்புகள் இருக்கும் சாரியில, அது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டு அயன் பண்ணிக்கல தான் அயன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே நீட்டாக இப்படி அயன் பண்ணிடணும். சாரி ஃபுல்லாகவே இப்படி நீங்கள் நீட்டாக அயன் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ண போறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அழுத்தி அயன் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக ஃப்ளாடாக விட போறீங்கன்னு சொன்னால் ஹீட்லெஸ் ப்ளீட்ஸாக செய்ய போறீங்கன்னு சொன்னால் அதுக்கும் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் இந்த மடிப்பெல்லாம் எடுத்தால் தான் அது வந்து நீட்டாக இருக்கும். இந்த சைட்லேயும் நீங்கள் வந்து ஹீட்லெஸ் இல்லாமல் சில பேர் சிம்பிளாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படியா இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர் அயனிங்கில் மடிப்புகள் வந்து எப்பயுமே சாரியை விட்டு போகாது. அதனால ஸ்டீம் அயனில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணும்போது அது வந்து ஈஸியாக போயிடும். இப்படி செய்யும்போது லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைமில் நீங்கள்